வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. மயூரகிரி பாலமுருகா சரணம். திருசூலம் மயூரகிரி பாலமுருகன் பெருங்கருணை பேராற்றினாலே இந்த நீர் முக்கியத்துவம் பற்றி குழந்தைகளுக்கு சொல்ல விரும்புகிறேன். திருக்குறள் படித்திருப்பார்கள் குழந்தைகள். மழைக்காக ஒரு அதிகாரத்தையே அமைத்திருக்கிறார் வள்ளுவர். நீரின்றி அமையாது உலகு. நீர் உணவாகி உணவை உற்பத்தி செய்வதற்கும் உதவுகிறது. அந்த நீர் எப்படி உருவாகிறது? இந்த மண்ணின் மார்பகங்களாக இருக்கின்ற மலைகளிலிருந்து உருவாகிறது நீர். அந்த மழை நீர் ஆறுகளாக உருவாகி ஏரி குளம் குட்டைகளாக பல இடங்களில் தேக்க வைக்கப்பட்டு விவசாய தொழில், அனைத்து தொழில்களுமே மனிதனுடைய வாழ்க்கைக்கே ஆதாரமாக நீர் இருக்கிறது. இந்த நீரின் முக்கியத்துவத்தை உணர வேண்டும். நீர் தாயை பழித்தாலும் தண்ணியை பழிக்காதே சொல்வார்கள் பழமொழி, மூத்தோர் சொல் அமிர்தம் அல்லவா. அந்த நீரின் முக்கியத்துவத்தை இழந்தால் அடுத்த சந்ததிக்கும் இந்த நீர் கிடைக்க வேண்டும். குடிநீர் 3/4 பங்கு நீர் கடலால் சூழப்பட்டுள்ளது நிலம். ஆனால் குடிநீர் என்பது சொற்ப அளவில் தான் இருக்கிறது. அவைகளும் மழையை நம்பி இருக்கிறது. நிலத்தடி நீர் ரிசர்வ். அது நம்ம ஆற்று நீர், ஊற்று நீர், மழை நீர் இல்லாத பொழுது கிடைக்க வேண்டியது. ஆனால் இன்றைக்கி பல ஆயிரம் அடி தோண்டி தண்ணீர் எடுத்து வறட்சியை பூகம்பம் உருவாக்குற அளவுக்கு தொலை போட்டிட்டு கொண்டிருக்கும். அந்த நீர் ஆதாரம் மாணவர்கள் மத்தியிலே முக்கியத்துவம் பெற வேண்டும் என்பதற்காக இந்த வீடியோ. மௌனமாக தனது கடமையை ஆற்றுகிறது இயற்கை. எந்த ஒரு விமர்சனத்தையும் எதிர்பார்ப்பையும் பாராட்டுக்கும் காத்திருப்பதில்லை. அது பருவ சூழ்நிலையை தருகிறது, வாழும் சூழ்நிலையை தருகிறது, நாகரிகமாக வாழ உதவுகிறது. நீரின்றி அமையாத உலகம் அல்லவா. அது நீர் நிறமோ சுவையோ எதுவும் கிடையாது. ஆனால் மழை நீர் அது எந்த இடத்தில் சேர்கிறதோ அந்த இடத்தின் தன்மையை அடைகிறது. நமக்கு அருந்துவதற்குரிய நீராக ஊற்று நீர் பல ஆயிரம் அடிகள் தோண்டி தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கோம். பூமியை தொலை போட்டு தான் எடுத்துகிட்டு இருக்கோம். அது ரிசர்வ் தண்ணி, அதை எடுக்கக்கூடாது. தேக்கி வைக்கணும். மழை நீரை பாதுகாக்கணும். அது மழை நீரை சேகரிக்கணும். அந்த மழை உருவாக தண்ணி மன தூய்மை, அகத்தூய்மை புனிதப்படுத்துவதற்கு அந்த மழை நீரை உபயோகப்படுத்துகிறோம். ஒரு மந்திர சொல் புண்ணியாகதனம் பண்ணுறோம் இல்லையா, அது நீருக்கு காது உண்டு. நீர் அந்த வீட்டில் உள்ள நல்ல சொற்கள் மூலமாக அமிர்தமாகிறது. தீய உண்மைகள், இது உண்மைதான், தீய பழக்கங்களோ தீய பேச்சுகளோ தீய எண்ணங்களோ இருந்தால் அந்த தண்ணி, வீட்டில் குடிக்கிற தண்ணி கூட விஷமாகிடுது. அந்த நீரில் நோய் பரவுறதுக்கு ஈஸியாக பரவுறதுக்கு காரணமே மனிதனுடைய வாழ்க்கை முறை, வாழ்க்கை எண்ணங்கள். அந்த கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்காதே சொல்லுவாங்களா. ஏன்? கோயில்கிட்ட கண்டிப்பாக ஒரு குளம் இருக்கும். அந்த குளத்தில் மிகப்பெரிய இறைசக்தி இருக்கும். அந்த இறைசக்தியான கோயிலை சார்ந்து பல தொழில்கள் செய்கிற பல மனிதர்கள் பல்லாண்டு காலமாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இது நம்ம இந்து மதத்தோட சிறப்பு. கோயில் அந்த நீர் அந்த பாத்திரத்துக்கு ஏற்றாப்புல அது ஐஸ் கட்டியாக மாறும்போது பனிலிங்கமாகுது. ஐஸ் கட்டியாகும் போது பல உருவங்கள் எடுக்கிறது. அது நீராவியாக ஆகிற போது இயங்கு சக்தி ஆகிறது. அது புறத்தூய்மை அகத்தூய்மை எல்லாத்துக்கும் நீர் புனித நீராகிறது. இடத்தை சுத்தப்படுத்துகிறது. அந்த காலத்தில் கமண்டலம் வச்சுட்டு இருப்பாங்க முனிவர்கள்லாம். அதை தண்ணியை கையில் வச்சுக்கிட்டு தண்ணி தெளித்து விட்டார்னா அது வாழ்த்தவும் எடுத்துக்கணும், வீழ்த்தவும் எடுத்துக்கும். அது சாபமாக வரமாங்கிறது அவங்களுடைய மனநிலை, சூழ்நிலை, அந்த எதிர்ப்பாக இருப்பவர்களுடைய குணத்தை பொறுத்து இருக்குது. நம்ம தண்ணியை பாதுகாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. தண்ணியை சிக்கனமாக சொல்லப்படணும். ஏன்னா மகாலட்சுமி தண்ணியை நீங்கள் ஆறோட பேரெல்லாம் பார்த்தீங்களா பெண் தெய்வங்களாக தான் இருக்கும். அந்த தண்ணியை வீணாக்கக்கூடாது, தண்ணியை அசுத்தப்படுத்தக்கூடாது, தண்ணியை பழிக்கக்கூடாது. தாயை பழித்தாலும் தண்ணியை பழிக்கக்கூடாது.
இவ்வளவு சிறப்பு இருக்கிற நீர் வந்து உலகம் முழுதும் இன்றைக்கி குறைஞ்சிக்கிட்டு வருதுங்கிறாங்க. ஒரு இடத்துல மழை பெஞ்சி நாட்டை அழிக்குது, ஒரு இடத்துல மழை இல்லாமல் அழிக்கிறது. எந்த பகுதியில் மழை அதிகமாக இருக்கோ, எந்த இடத்துல மழை கம்மியாக இருக்கோ, இதெல்லாம் ஒன்றிணைக்கிறதுக்காக ஐயா அப்துல் கலாம் கூட நம்ம இந்திய பாரத தேசத்தில் நதிநீர் இணைப்புன்னு திட்டத்தை கூட உருவாக்கி தந்தார். அனைத்து மாநிலம் நம்ம உடல் உறுப்புகள் போல் தானே, ஒரு இடத்துல தண்ணி போகிறது நம்ம கை இதயத்தை கொண்டு போட்டு, கை கொண்டு போட்டு, காலு கொண்டு போட்டு தர முடியும். பொது சொத்து, எல்லாருக்கும் மக்கள் வாழணும், வளமாக வாழணும். நமக்கு மின்சாரம் தயாரிக்கிறதுலேருந்து, தொழில்கள் இயங்கிறதுலேருந்து, விவசாய தொழில் செழித்து, உணவு பயிர்கள் எல்லாத்துக்குமே முக்கியமானது ஆற்றின் நீர். அந்த ஆற்றின் நீர் வராமல் விடாமல், அந்த மணல் வந்து 500 வருஷம் ஆகும். விவசாய நிலத்தில் மண்புழு மூலம் வரும் எப்படி 5000 வருஷம் ஆகுதோ, அந்த 5000 வருஷம் அந்த மண்ணை வந்து உரம் போட்டு கெமிக்கலாக்கி இன்றைக்கி அது விஷமாயிடுது. நமக்கு வந்து எந்த பொருளாலும் கலப்படமாக இருக்கிறது, அந்த குழம்புல உள்ள சக்தி இல்லை, அந்த பயிர்கள்லாம் இல்லை. அதேமாரி இந்த ஆற்று மணல் வந்து அல்லாது இது நீர் வரப்பு கம்மியாகுது, நீரை பாதுகாக்கிற சக்தி குறைஞ்சிடுது. இது வந்து இதுக்கு வேறு ஏதாவது ஒரு மாற்று ஏற்பாடு கண்டிப்பாக விஞ்ஞானிகள் பண்ணணும். அது விஞ்ஞானிகளுக்கு இருக்குது. விஞ்ஞானிகள் நீர் முக்கியத்துவம் பற்றி விழிப்புணர்ச்சி தரணும். எண்ணம் சொல்லு செயலால் பெண் தெய்வங்களாக கருதக்கூடிய அந்த ஆற்று நீரை தாங்கி இந்த நடக்கிற பாட்டே இருக்குது. நடந்தாய் வாழி காவேரி நானிலமும் செழிக்க நன்மையெல்லாம் கிடைக்க அப்படின்னு அகத்தியர் படத்தில். அகத்தியர் தானே காவிரியை கொடுக்குறாரு. கம்மட்ட இடத்துலேருந்து காக்கா தள்ளி விட்டு காவிரி ஆகிடுது. அந்தமாரி இந்த தண்ணி வந்து அவ்வளோ முக்கியத்துவம். அது நம்ம வாழ வைக்கிறது. இந்த தண்ணியை பாதுகாக்கணும். அபிஷேகம் பண்ணும்போது அந்த தண்ணியை வந்து பகவான் மேலே விடுற போது அது வழிபாட்டுக்கு உதவுது. ஆனால் நம்மையே நமக்குள்ளே உருவகித்து கொண்டார் கடவுளை, அந்த புனிதம் கிடைக்கிறது. புனித நீராகுது. கோவில் கலசத்து மேலே ஊற்ற புனித நீராகிறது. இந்த நீரை பற்றி எல்லாருமே நெட்டில் போல் வர வச்சு பார்க்கலாம். தெரிஞ்சவங்கள்ட்ட பெரியவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த நீரை பாதுகாக்கணும். அடுத்த சந்ததிக்கும் தண்ணி வளம் கொடுக்கணும். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா.